ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் தான் ஸ்கூலுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு புளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மேக்கரில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஒரு அடை மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வெஜிடபிள் சாலட் செஞ்சு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஃப்ரூட் சாலட்டோ இல்லை ஏதாச்சும் வெஜிடபிள் சாலட்டோ நீங்கள் செஞ்சு கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கூட நம்ம டெய்லி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இன்றைக்கி புளி சாதம் ஒரு பொடி அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ்ஷு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நான் செய்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ தெரிஞ்சவங்க சில பேர் இருந்தாலும் தெரியாதவங்க பல பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். புளி சாதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க போகலாம், லேட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரு கடாய், சின்னதாக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா அந்த கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை அது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு சேர்த்ததுக்கப்புறமா அதே அளவு வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. ஸோ வெந்தயமும் அதே மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு சீரகம் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. தொட்டு பார்த்தோன்னா சுள்ளுன்னு கையில் சுடணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து தனியாக மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட போகிறோம். ஸோ சூடு இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா ஆறிடும். இப்போ இந்த மீன் மேக்கர் வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதே கடாய் மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், பெருங்காயம் கட்டி நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ பெருங்காயத்தூளும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த புளி சாதத்துக்கு மனம் ருசி கொடுக்கறது ஒரு 50% இந்த பெருங்காயம்னு சொல்லலாம். ஸோ இந்த பெருங்காயம் அந்த எண்ணெயில் விட்டு நல்லா கொஞ்சம் திருப்பி போட்டு பொரிய விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா 2ஆக கட் பண்ணி நான் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நான் இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே அது எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னே நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். இது எல்லாமே அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ அதே பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம இங்கே பாருங்கள், நான் தேவையான அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கலர்றேன், அதனால் நான் புளி அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன குவான்டிட்டி எத்தனை பேருக்கு கலர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த புளியிலேயே பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நான் உப்பும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சுடு தண்ணியில் இந்த மீன் மேக்கர் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ புளி சாதத்துக்கு ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது நல்லா சாதம் நம்மளுக்கு கலர்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 3-4 எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். ஸோ பாருங்கள், நான் மறுபடியும் கட்டி சேர்த்துருந்தாலும் பெருங்காயத்தூளும் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டிஷ்ஷுக்கே மனம் கொடுக்கறது, நல்ல டேஸ்ட் கொடுக்கறது பெருங்காயத்தூளுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ கொதித்து எண்ணெய் லைட்டாக தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அந்த மசாலா பொடியை நம்ம இதில்
தூவிடலாம். தூவிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு நல்லா ஆறின சாதத்தை போட்டு நம்ம கலரி எடுத்தோம்னா நல்லா சுவையான ஒரு புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு புளி சாதம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது அந்தளவுக்கு பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆற விட்டுருவோம். இப்போது இந்த மீன் மேக்கர் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து தண்ணி இல்லாமல் நம்ம கையிலேயே வந்து நல்லா அழுத்தி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மீன் மேக்கர் எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி நம்ம கடலப்பருப்பு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சா போதும். ஸோ இது எல்லாமே அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நான் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே போட்டதுக்கப்புறமா பாருங்கள் இவ்வளோ தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை அந்த இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ கரம் மசாலா ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு சேர்த்தேன். ஸோ மைதா மாவு உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன், சாரி. மைதா மாவும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அடை மாதிரி சின்னதாக இந்த தோசைக்கல்லையே தட்டி விட்டுறேன். அப்படி உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா சூடு கையில் ஏறும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி சின்னதாக கையிலேயே வந்து வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு நம்ம அப்படியே எடுத்து அதில் அந்த தவாவில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுற்றிலும் நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு அடை ரெடி ஆகிடும். மீன் மேக்கர் அடை ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வடை மாதிரி எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம், போண்டா மாதிரியும் அது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது எல்லாமே திருப்பி போட்டு நல்லா இன்னொரு வாட்டி வேக விடுவோம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே எடுத்து திருப்பியாச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போது வெஜிடபிள் சாலட் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு வெள்ளரிக்காய், இது நல்லா ஹீட்டுக்கு வெயில் டைமில் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, குளிர்ச்சி கூட. ஸோ அந்த வெள்ளரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு ஒரே ஒரு கேரட்டு நல்லா துருவி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாருங்கள் ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நீங்கள் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து ஃப்ரூட் சாலட் செய்யணுன்னா நீங்கள் நல்லா மாதுளம்பழம், திராட்சை, இந்த மாதிரி ஆப்பிள் இது எல்லாமே சேர்த்து நம்ம இதே மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ இதை பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, வெறும் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணி நம்ம கட்டுறோம். பாருங்கள், இது சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி ஒரு சாலட் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது இது எல்லாமே பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மீதி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது நாங்கள் சாப்பிட்டுப்போம். ஸோ 2 பேருக்கும் 2 குட்டீஸ்க்கும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த அடையும் வந்து நம்ம வேறு ஒரு பாக்ஸில் அதே மாதிரி 2 பேருக்கும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நல்லா இது ஸ்நாக்ஸில் நம்ம கடையில் வந்து இந்த லேஸு அது குர்குரே அது இதுன்னு வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லி ஒன்று வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் கெமிக்கல் இல்லாத நல்ல ஒரு ஃபுட்டு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ஸ்நாக்ஸும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த புளி வந்து நல்லா ஆறிடுச்சு, சாதம் வடித்து வச்ச சாதமும் நல்லா சூடு ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் நல்லா அந்த சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி வந்து பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது ஒரு பூண்டு நம்ம வாயில் பல்லில் கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா, பூண்டு ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஒரு புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது வீடியோ? பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.